சென்னையில் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டில் 51 வயதுடைய நபருக்கு மருத்துவ சீட் கிடைத்திருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குடும்பச் சூழல் காரணமாக இளம் பருவத்தில் மருத்துவம் படிக்க முடியாத சுரேஷ்குமார் மற்ற பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து முனைவர் பட்டம் பெற்றார். இருந்தாலும் இலக்கை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்ததன் மூலம் தனது 34 வருட கனவை நிறைவேற்றி பலருக்கும் தற்போது முன்னுதாரணமாக மாறியிருக்கிறார். ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிடணும், குடும்பத்தை அடுத்த சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற சூழ்நிலை இருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து நான் வேலைக்கு போயிட்டேன்னா, அதுக்கு பிறகு நான் வேலையில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமில் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூஜி பண்ணேன், அதுக்கு பிறகு பிஜி பண்ணேன், அப்புறம் டாக்டரேட் பண்ணேன், எல்லாமே பண்ணியிருந்தாலுமே நம்ம ஆசைப்பட்டது இது இல்லையே அப்படிங்கிறது அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு சார். அது இப்போ ரீசெண்டாக 2020 சுப்ரீம் கோர்ட் நீட்டு எழுதலாம், ஏஜ் லிமிட் இப்போ கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். இந்த மாதிரி 2026 எழுதி கிளியர் பண்ணிட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள வந்திருக்கேன் சார். மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் இரட்டையர்களுக்கு MBBS இடங்கள் கிடைத்துள்ளன. விளையாட்டு வீரர்கள் பிரிவில் சேலம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த நிக்கில் ஸ்ரீராம் மற்றும் நிகிஷா ஆகிய இரட்டையர்களுக்கு மருத்துவ இடங்கள் கிடைத்துள்ளன. நிக்கில் ஸ்ரீராம் தேசிய அளவில் தங்கப் பதக்கங்களும் நிகிஷிதா சர்வதேச அளவில் வெண்கலப் பதக்கமும் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஹூஷுன்னு சொல்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ், அது சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்சுவலி. அதுலேருந்து நாங்கள் நேஷனல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் போயிருக்கோம். நேஷனலில் கண்டினியூஸாக 2 to 3 years கோல்டு மெடலிஸ்ட். இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன், இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் இன்டர்நேஷ்னல் பிரான்ஸ் மெடலிஸ்ட், நேஷனலில் கண்டினியூஸாக கோல்டு மெடலிஸ்ட். நான் 4 yearsலேருந்து இந்த கேமை பண்ணிகிட்டு இருக்கேன். 4 yearsலேருந்து கண்டினியூஸாக எல்லா இயரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் நேஷனல் போயிருக்கேன். அதுலேருந்து கண்டினியூஸாக எல்லா வருஷமும் நேஷனல் ஸ்கிப் பண்ணாமல் மெடலிஸ்ட் வச்சிருக்கேன். நான்